ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி. இன்றைக்கி நம்ம சிறுதானியம் ஸ்பெஷலில் வரகரிசி யூஸ் பண்ணி புளியஞ்சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியஞ்சாதம் கிளறதுக்கு அரிசி எப்போதுமே நல்ல உதிரியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம வரகரிசியை நல்ல உதிரியாக வேக வச்சுக்கலாம். 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2-3 தடவை நம்ம அதை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சிறுதானியம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறையா அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா தான் நல்ல வெள்ளை வெளியேர்னு இருக்கும். இப்போ ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ நான் இதை கடாயில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச தண்ணி 2 கப்பை கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த ஊற வச்ச வரகரிசியை போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸில் அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கடாயை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுங்க கேஸை. டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு வரகரிசியை எடுத்து இப்படி கையில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆனால் குழஞ்சும் இருக்காது. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல வெறும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. இந்த பொடி யூஸ் பண்ணி தான் நம்ம புளிக்காய்ச்சல் வைக்க போகிறோம். அதனால் இதை முதல்ல நல்லா கருகாமல் நல்ல வாசனையாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனியாக நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு வறுக்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹீட்டில் இருக்கும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் புளிக்காய்ச்சல். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அதோட ஒரு 10லேருந்து 12 ரெட் சில்லி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல வாசனை வந்துடுச்சு. இதையும் நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு நல்லா பொரியணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் எள்ளையும் மாற்றிடுங்க. இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் புளிக்காய்ச்சல் வச்சிங்கன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே 4 சிகப்பு மிளகாயும் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் வேர்க்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு எப்போதுமே இந்த நிலக்கடலை தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் கேஸை சிம்மில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மேலேயே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன்
பெருங்காயத்தூள். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி ஃபுல்லாக ஊற்றிடலாம். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு தான் புளி தேவைப்படும். இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கு நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த பொடியும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி தண்ணி பாதி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியையும் அதில் போட்டுடலாம். இப்போயும் நம்ம கேஸை சிம்மில் வச்சே தான் இதை பண்ணணும். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரகரிசி சூப்பராக உதிரி உதிரியாக வெந்திருக்கு. இதில் நம்ம புளிக்காய்ச்சலை போட்டு கிளறிட வேண்டியதான். நிஜமாகவே அரிசியில் பண்ணுறதை விட இந்த வரகரிசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க புளி சாதம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக இந்த ஆடி 18க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. தேங்க்யூ.